அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தென்புலத்தார் வழிபாடு, அமாவாசை விரத வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு வருடத்தில் 12 அல்லது 13 அமாவாசைகள் வந்தாலும் சூரியனும் சந்திரனும் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய அமாவாசை என்பது சற்று கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மகாலய அமாவாசை, தை அமாவாசை என சிறப்பு வாய்ந்த அமாவாசைகள் இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை மகர ராசிக்காரர்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய அமாவாசை சற்று கூடுதல் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 5இல் இருக்கும்போது அங்கு மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் மிக பெரிய அளவிலான மாற்றம் இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக ஏன் எதற்கு என்று தெரியாமல் பொருளாதார ரீதியான நெருக்கடி, சுப நிகழ்வுகளில் தடை, இல்லத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சுப நிகழ்வுகளில் சிக்கல் என பல நெருக்கடிகளை தொடர்ந்து வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு அவமானம், வேதனை, கஷ்டம் என பல்வேறு வகையான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய வேளையில் மிக அற்புதமான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் இந்த அமாவாசை முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் உங்களை தேடி நிச்சயமாக வரும். ஏனென்றால் பல்வேறு வகையான காரணங்கள் உங்களுடைய வாழ்வில் சிரமத்தையும் சிக்கலையும் பிரச்சனையும் ஏற்படுத்தலாம். வெளியில் சொல்ல முடியாத அவமானத்தை உருவாக்கலாம். இவை அனைத்திற்கும் காரணமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக தோஷங்கள் தான். இந்த தோஷங்களில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவது இந்த பித்ரு தோஷம், பித்ரு கர்மா. அவற்றை நிவர்த்தி செய்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். எனவேதான் அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதால் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிக்கல்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் சூரியன் சந்திரன் இணைந்திருக்கும் போது அவர்களுடன் இணைந்திருக்கிறார் வித்யாகாரகரான புதன். 3 கிரகநிலைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று கூடுதல் சிறப்பான ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6இல் இருக்கிறார். ருணரோக சத்துருஸ்தானத்தை குரு வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி தைரிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து விட்டாருங்க ராசியின் அதிபதியான சனி. ஆனால் வாக்கியத்தின்படி 2இல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ராகுவும் பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதி எதிர்பாராத மாற்றத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயம் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது பல சிரமங்களையும் நெருக்கடிகளையும் தங்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாகவே விலக்கும். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் இருக்கிறார். எனவே எதிர்பாராமல் திடீர் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று தைரியஸ்தானமாகிய 3இல் திருக்கணிதத்தின்படி சனியுடன் இணைந்தும் வலம் வருகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் மகர ராசிக்காரர்களை எளிதில் வந்து சேருவதற்கான முதன்மையான யோகமும் உள்ளது என்பதில் திட்டவட்டமாக சந்தேகமே இல்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருந்தாலும் கூட தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை
மேற்கொள்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உருவாகும். அதிலும் குறிப்பாக இந்த வழிபாட்டை மகர ராசிக்காரர்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால், அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைகளுக்கு சென்று எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். அன்றைய தினத்தில் மதியானம் தலைவாழை இலையிட்டு நாம் படைத்த உணவுகளை படைக்க வேண்டும். அப்படி படைப்பதால் முன்னோர்களை நினைத்து பித்ரு தேவதையை நினைத்து பிரார்த்தனை செய்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மகிழ்ச்சியான பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கிடைக்கும். ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்கள் உறுதியாகவே உங்களை விட்டு நிச்சயமாக விலகும். அன்றைய தினத்தில் விரதம் இருந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். தடையாக இருந்த அத்தனை காரியங்களும் தகர்த்தெறியப்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை மற்றும் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். குடும்பத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஒற்றுமை சற்று கூடுதலாக அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்குங்க. புதிய வீடு, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பித்ரு தேவதையின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதால் எதை நினைத்தாலும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. தவற விடாதீர்கள். அன்றைய தினத்தில் தவறாமல் காகத்திற்கு உணவளியுங்கள். மேலும் அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வது மகத்தான புண்ணியங்களை தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். என்னால் அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை. ஆனால் அன்றைய தினத்தில் நான் அன்னதானம் செய்கிறேன் என்றால் உறுதியாகவே அன்னதானம் என்பது புண்ணியங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கும். ஏனென்றால் தானத்தில் சிறந்ததாக பார்க்கப்படுகிறது அன்னதானம். அதன் மூலமாக மகத்தான புண்ணியங்கள் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் வந்து சேரும். ஆனால் பித்ரு கர்மா முற்றிலுமாக நீங்கியதா என்றால் மகர ராசிக்காரர்களுக்கு சற்று கேள்விக்குறிதான். எனவே முன்னோர் வழிபாடு, தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டுடன் சேர்த்து அன்னதானத்தையும் மேற்கொள்வதால் ரெட்டிப்பு நன்மை தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகள். அதோடு மட்டுமல்லாது யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம். சகோதரர் இருக்கும் போது பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது. கணவர் இருக்கும் போதும் நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது.